இது ஒரு கம்பேக் வீடியோ. ஒரு நேஷனல் ஒரு இன்டர்நேஷனல் போகணும்னா எவ்வளோ கஷ்டம்ன்றது வந்து ஒரு பிளேயரா எவ்வளோ கஷ்டம்ன்றது பயங்கரமா காட்டியிருக்காங்க. நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன படம். பட் மனசை வந்து ஒரு அளவு லாஸ்ட்ல ஒரு மாதிரி ஒரு ஹார்ட், அதாவது ஒரு மாதிரி ஒரு உருக வச்சிச்சு. Hi guys, this is Jay Bros. எங்களை ஞாபகம் இருக்கா? 8 மாசத்துக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக் வீடியோ. 8 மாசம் ஆயிட்டாடா. 8 மாசம் லாஸ்டா டீசல் படத்துக்கு ரிவ்யூ போட்டிருந்தோம். டீசலுக்கு அப்புறம் ஒரு வீடியோ எடுத்தேங்க, அத போடவே இல்லை. அது டேட்டு தள்ளி போயிடுச்சா, அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் வீடியோ போட்டு வேஸ்ட்னு சொல்லிட்டு அதை போடாம கண்டென்ட்டுக்குள்ள வந்துருவோம். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கீகாரம்னு ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. தெரியல கைஸ், எங்க அண்ணன் தான் புக் பண்ணிருக்கேன். போய் பாத்துருவோம். பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் எப்படி இருக்கும் படம். பாசிட்டிவ் படம் வந்து ரன்னிங் ரேஸ பத்தின படம், அவ்வளவுதான். ரன்னிங் ரேஸ் எதிர்நீச்சல் மாதிரி. ஆமா, எதிர்நீச்சல் மாதிரி தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். எதிர்நீச்சல் எஸ்கே வேற லெவல் பண்ணியிருந்தாப்ல. இந்த படம் நல்லா இருக்குமான்னு தெரியல. சரி போய் பார்த்துட்டு, புது ஹீரோ எல்லாமே புது கேஸ்டிங், போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு. ஒரே செம டிராபிக்கா இருக்கு கைஸ். நாங்க போயிட்டு உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணி ரிவ்யூ சொல்றோம். ஓகே ஓகே கைஸ், பாய். கைஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு ஓகே தான், நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல வரணும்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து இந்த படம் பார்த்தா தெரியுது. பாவம் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஊர்ல எவ்வளவு கஷ்டமா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி பாப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு, அதனால கத்திக்கிட்டு சரியா. ஓகே கைஸ், செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். கைஸ் படம் இப்பதான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா சப்ஜெக்ட். ஃபுல்லா வந்து இந்த யாரெல்லாம் அத்லெட்டிக்ஸ், கிரிக்கெட் அந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பா மஸ்ட் வாட்ச் இந்த படம். ஏன்னா அதுல நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா பயங்கரமா காமிச்சிருக்காங்க. அழகான்னு சொல்ல முடியாது, பயங்கரமா காட்டியிருக்காங்க. ஒருத்தன் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம், ஒரு நேஷனல் ஒரு இன்டர்நேஷனல் போகணும்னா எவ்வளோ கஷ்டம்ன்றது வந்து ஒரு பிளேயரா எவ்வளோ கஷ்டம்ன்றது பயங்கரமா காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு சீரியஸா போகுது படம், ஒரு சீரியஸான படம். நல்லா கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸ் தருது படம். அட் த சேம் டைம்ல வந்து யோசிக்கவும் வைக்குது நம்மள. இந்த அளவுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இன்டர்நேஷனல் மீட் வந்து போகணும்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆமா, ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வந்து போயிருப்பாங்கன்றது வந்து நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. இன்னொன்று ஹையர் அத்தாரிட்டியில இருந்துக்கிட்டு என்னெல்லாம் சிலிமிசம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்காங்க. இன்னொன்று படம் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபயராகவே இருந்தது. ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு போராடுறான் வந்து புது ஹீரோ தான், நல்லா நடிச்சிருக்காப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த இது தெரியுது, செகண்ட் ஹாஃப்ல நல்லா நடிச்சிருக்காப்ல. மியூசிக் மேக்கிங் வந்து வேற லெவல், ஸ்கிரீன் பிளே தான் அல்டிமேட், சூப்பர். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் இது. போரே அடிக்கல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு படம் பாக்குறதுக்கு. ஸோ நம்ம ரேட்டிங் கொடுத்துருவோமா? ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 7 out of 10 கொடுக்கலாம் கண்டிப்பா. சரி காய்ஸ், வேற என்ன, நாங்க ரொம்ப நாள் எத்தனை 8 மாசம் கழிச்சு இப்பதான் ஒரு வீடியோ கழிச்சு இப்போ ஒரு வீடியோ எங்கெல்லாம் போயிட்டானுங்க இவனுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நாங்க எங்கேயும் போல, இங்கதான் இருக்கோம். ஓகேவா, எங்களை ஞாபகம் இருக்கா, யாரும் மறந்துடாதீங்க. ஸோ வந்து வெரி சாரி, ஃபர்ஸ்ட் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம் எல்லாருக்கிட்டையும். ஏன்னா வந்து வீடியோஸ் வந்து ரெகுலரா போடுறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சு இப்போ திரும்ப ஒரு மைண்ட் செட் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ராப்பரா இருந்தால் தான் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆயிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிப்போம், எல்லாமே விடாம பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சாங்ஸ் ரிகார்டிங் வந்து எல்லாமே பேசிட்டு இருக்கோம், பேக்ரவுண்டில் ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்கு. 8 months காணாமல் போனதுக்கு வெரி சாரி. ஓகே கைஸ்.
சரி, படம் வந்து கண்டிப்பா போய் பார்க்கலாம். படம் வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. இந்த மாதிரி படத்தை வந்து சப்போர்ட் சப்போர்ட் கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் உண்மையிலே சப்போர்ட் பண்ணோம். நல்லா நடிச்சிருக்காங்க. சமையல் நல்ல நல்ல ஒரு டைம் பாஸ் ஆன படம். பட் மனச வந்து ஒரு ஒரு அளவு லாஸ்ட்ல ஒரு மாதிரி ஒரு ஹார்ட், அதாவது ஒரு மாதிரி ஒரு உருக வச்சிச்சு, மனசு உருகிருச்சு இந்த படம் மனசு பார்த்து. உருகிருச்சு. அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரூ ஸ்டோரின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அந்த பர்சனும் பேசியிருக்காரு லாஸ்ட்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிஜமாலே இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா வெரி பேட் கைஸ். ஆமா, ஸோ கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். அதுவும் இந்த ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ், இந்த கிரிக்கெட் பேஸ் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்தை, கிரிக்கெட், அந்த அத்லெட், மெயினா கிரிக்கெட், ஆமா ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாமே இந்த படம் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம ஊர்ல எவ்வளவு கேம்ஸ் இருக்குன்றது இப்பதான் தெரியுது. நிறைய நாலேஜ் கொடுத்திருக்காங்க படத்துல. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன பண்ணா என்ன, இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் என்ன பண்ணா அதுக்கேத்த விளைவு கிடைக்கும், அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் படத்துல வந்து பேசியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் மறக்காம இந்த படத்தை பார்த்துருங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா படத்துக்கு தம்ஸ் அப் தான் கொடுக்கும். தம்ஸ் அப் படம் சூப்பரா இருக்கு கைஸ். கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. நம்ம ஸ்கோர் குத்தலாம். ஸ்கோர் ஆல்ரெடி வி செட் நோ, 7 out of 10. சாரி கைஸ். ஓகே பாப்போம். இதோட ஜெப்ரோ சைனிங் ஆஃப். டேக் கேர், டாடா, பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை. Bye guys.